தலைமைச் செயலகம் எதிரே பரபரப்பு. சல்பர் யார்டில் புகை மூட்டம், மூச்சு திணறலால் அவதிப்பட்ட மக்கள். சென்னை தலைமைச் செயலகம் எதிரே இன்று ஏற்பட்ட திடீர் புகை மூட்டம் மற்றும் வாயு பரவல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீரென காற்றில் கடுமையான புகை மற்றும் துர்நாற்றம் பரவியதால் அங்கிருந்த பொதுமக்கள், காவல்துறையினர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பலர் இருமல், குமட்டல், கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளுக்கு ஆளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்ட தகவல்களின்படி சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள சல்பர் யார்டில் தான் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக கப்பல்களில் இருந்து இறக்கப்படும் சல்பர் மூலப்பொருட்கள் இங்கு சேமித்து பின்னர் பிற இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுவது வழக்கம். இன்று நிலவிய கடுமையான வெப்பநிலை காரணமாக சல்பர் குவியலில் வெப்ப அழுத்தம் உருவாகி அதனால் புகை பரவியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். புகை பரவிய தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று நடவடிக்கை மேற்கொண்டனர். துறைமுக நிர்வாகத்தின் அவசர கால குழுவும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து செயல்பட்டு புகை உருவான பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்பகுதியில் இருந்தவர்களுக்கு உடனடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சில பகுதிகளில் பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். குறிப்பாக தலைமைச் செயலகம் மற்றும் துறைமுகம் இடையே ஆன பகுதிகளில் சில நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. ஆனால் தற்போது நிலைமை முழுமையாக சீரடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புகை உருவான பகுதி முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தீயும் முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியிலிருந்து எந்த புகை மூட்டமும் காணப்படவில்லை என்றும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய நிர்வாக மையமான தலைமைச் செயலகம் எதிரே இந்த சம்பவம் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டாலும் தீயணைப்பு துறையின் விரைவு நடவடிக்கையால் பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.